கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஜெபமனோமா. பரிசுத்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா. நீதியின் சூரியனே, எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், அதுல 15ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். பிலிப்பியர் 2:15. கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களாக கபடமற்றவர்களாகவும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு 16 சொல்லுது பாருங்க. எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கம் இல்லாமலும் செய்யுங்கள். என்ன பண்ணுமா? ஆமா, கோணலும் மாறுபாடுமான சந்ததி. இன்னைக்கு அப்படிப்பட்ட சந்ததியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமா, நம்ம ஒன்று செஞ்சா அது ஒன்று செய்வாங்க. ஆமா ஆமா, நம்ம ஒன்று நினைச்சா அதுவும் நடந்துட்டு இருக்கோம். அப்ப கோணலும் மாறுபாடமான சந்ததி நடுவிலே போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில இன்னைக்கு கொலைகளும் திருட்டுகளும் பயங்கரமான தேசம் இன்னைக்கு கொடுமையாய் போயிட்டு இருக்கு. தேசம் பயங்கரமான போயிட்டு இருக்கு. ஆனாலும் பாருங்க, அந்த கூட்டத்தின் நடுவிலும் என்ன பண்ணுமா? நம்ம பரிசுத்தமாக, கபடமற்றவர்களாக, கரை இல்லாதவர்களாக நம்ம வாழணுமா? இன்னொன்று ஆண்டு முக்கியமான காரியம் சொல்றாங்க. அதுல அந்த 16 வசனம் ரொம்ப முக்கியமான. எல்லாவற்றையும் எப்படி செய்யணுமா? முறுமுறுப்பு இல்லாம செய்யணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நல்லா பேசுறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா அந்த நல்லதை செய்யும் ஆண்டவர் கிருபையில செய்யும் முறுமுறுப்பு கூடாது. வாழ்க்கையில முறுமுறுப்பு சிலவ பார்த்தீங்கன்னா, அது எடுத்தனா நை நை நைன்னு அதவே என்ன பண்ணுவாங்க? அந்த முறுமுறுப்பு என்ன பண்ணுவாங்க? முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. முறுமுறுப்பு. இந்த புறா பார்த்தீங்கன்னா அந்த என்ன பண்ணுவாங்க? கத்திக்கிட்டே கிடக்கும், உரிமிக்கிட்டே இருக்கும். புறா பார்த்து உரிமிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த முறுமுறுப்புகள் தேவனுக்கு அது பிடிக்காத ஒன்று காரியம். அது தேவன் வெறுக்கிற அது காரியம். கணவன் மனைவியை முறுமுறுத்துட்டு சொல்லியிருந்தா என்ன பண்ணுவான்? அது வெறுப்பா இருக்கும். மனைவி கணவனை முறுமுறு சொல்லிதான் வெறுப்பா இருக்கும். அந்த முறுமுறுப்பை ஓய பண்ணும்படி குளிர்த்த தோலை, ஆரோனுடைய குளிர்த்த தோலை ஆண்டவனை குளிர்த்த வைத்த தேவன், ஆரோனுடைய குளிர்த்த தோலை அந்த துளிர்விட செய்த ஆண்டவர் நம்ம முறுமுறுக்க நிப்பாட்டும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்துல தேவன் எல்லாவற்றையும் கொடுத்தார். தண்ணி கேட்டா தண்ணி கொடுத்தாரு. அப்படித்தானே? கூடாரம் போட்டு ஆண்டவர் கூட நல்லா அத்தனை செட்டு போட்டு, ஏன்னா ஆண்டவர் கூட கொடுத்துருப்பாரு. நிச்சயமா அவர் என்ன பண்றாரு? தண்ணி கொடுத்தார் ஆண்டவர், சாப்பாடு கொடுத்தார் ஆண்டவர். தேயாத செப்பல். அவ்வளவு ஆசீர்வாதம். தூதர்கள் சாப்பிட்ற மன்னா, எல்லாத்தையும் நம்ம அவர்கள் செஞ்சாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ம முறுமுறுக்கிறாங்க. நீங்க சில பேர்த்துக்கு எல்லாம் செஞ்சிருப்பீங்க. நம்ம வீட்டுல எல்லா காரியத்தையும் செஞ்சிருப்பீங்க, கொடுத்துருப்பீங்க. ஆனாலும் நம்ம உங்களை பத்தி முறுமுறுப்பாங்க. அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா உடனே என்ன பண்ணுவாங்க? மறந்துடுவாங்க. அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. நாம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம முறுமுறுப்பு இல்லாம நீங்க கர்த்தரை நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கர்த்தர் அந்த முறுமுறுப்பை ஒழிய பண்ணுவார். அதை ஓய பண்ணுவார். உங்களை குறித்த தேவன் மகிமையான காரியங்களே உங்க வாழ்க்கையில செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த முறுமுறுப்பு தேவனுக்கு அது விரோதமான ஒரு பகையாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 14 வசனம் சொல்லுது பாருங்க. அதிலே பாருங்க 14. நான் வீணாக ஓடினாலும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்றும் மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல என்ன பண்ணுவேன்? பிரகாசிக்கிற நீங்கள். நீங்க முறுமுறுப்பு இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க பிரகாசிக்கிற சுடருங்கிற ஆண்டவர் சொல்ற. நீங்க யாராவது பிரகாசிக்கூடிய விளக்கு. யோவான் சானகன் என்ன பண்ணா? எரிந்து பிரகாசித்து கொண்டிருந்தான். கர்த்தருக்கு மகிமை. வனாந்தரத்துல தான் இருந்தான் இந்த யோவான் சானகன். ஆனாலும் பாருங்க, தேவன் அவனை எரிந்து பிரகாசிக்க வைத்த தேவன், சுடராய் கர்த்தர் வைத்தார். உங்க வாழ்க்கையிலையும் நிச்சயமா உங்களை சுடர்களாக கர்த்தர் பயன்படுத்துவார். நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த முறுமுறுப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவரே, சுடர்களைப் போல பிரகாசிக்கக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு தருவீராக. முறுமுறுப்பு எங்கள் வாழ்க்கையை எடுத்து ஓய பண்ணுங்க ஆண்டவர். எங்க குடும்பத்தை விட்டு ஆண்டவரை எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரை, எங்களை குறித்து யாராவது முறுமுறுத்து பண்ணி கொண்டார், அந்த முறுமுறுப்பை ஓய பண்ணுங்க. அவர்கள் நிறுத்தப்படட்டும் அப்பா. அந்த முறுமுறுப்பு பேசுறவங்க நிறுத்தட்டும். ஏசப்பா, எங்களை ஆசீர்வதி வழி நடத்துவீரான். எங்களை பலப்படுத்தும்படியா செபிக்கிறேன். அப்படியா செய்வதற்கு நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே,
ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.